100 நாள் தான் ஆயிடுது. 100 நாளில் ஊழலில் ஆட்சி பண்ணிட்டாரு, போதையை ஒழிச்சிட்டாருன்றாரு. இன்னைக்கு என்னடா வந்து சுதந்திர தின அன்னைக்கு வந்து காவல்துறைக்கு வந்து என்னன்னா வந்து போதையை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாரு. யாரை மேடம் ஏமாத்துறீங்க? இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக செய்யலையா? இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க சாதாரண மக்கள் புரியுறதுக்காக வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏழைகளின் முதலமைச்சர் சொல்லி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து விஜய்க்கு எதிரானவங்க கிடையாது மேடம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன போடுறாங்கன்னா வந்து நான் விஜய்க்கு எதிரானவங்க. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்றாங்க. என்னை கேட்டால் வந்து இந்த மாற்றம் நல்ல விஷயம்தான். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கெல்லாம் வந்து என்ன ஒன்றா வந்து இது ஒரு சிறுபட்டி. இன்னைக்கு 5 கோடி ரூபா ஒரு இன்டீரியர் வந்து செலவு பண்ணி நீங்கள் அவ்வளோ பேர் இடம் வந்து தேவையா? நீங்கள் தான் கேரவன்லேயே வந்து ஒரு ஓர இடம் கட்சா கூட வந்து நான் சொல்லலை, ஆதவர்ஜுனா சொன்னார். இல்லை, அவர் கடலை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மைண்டு ப்ளசண்ட்டாக வந்து மக்களை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சொகுசான வாழ்க்கை வாழ்கிறோன்னு எடுத்துக்கலாமா? டெண்டரில் வந்து ஆதவர்ஜுனா பிடபிள்யூடி மினிஸ்டர், அவர் வந்து போனால் விளையாட்டுத்துறையை பற்றி தான் பேசிட்டு பார்த்தா பிடபிள்யூடி பற்றி இது வரைக்கும் ஒரு வாய் திறக்கல. அப்போ இந்த டெண்டரை கொடுத்த ஆதவர்ஜுனா எவ்வளோ கமிஷன் வாங்கினாரு? இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுங்களாம் உதிர்ந்து இதுக்கு தான் சார் வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு சூப்பரான பவர் சென்டரை உருவாக்க இருக்கிறாரு. நடிகை த்ரிஷா அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா மேடம்? தெரியலையா மேடம்? இல்லை சார், எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கங்கனா வந்து போஸ்டிங்ல இருக்காங்களா எம்பியா, இப்போ த்ரிஷா இருக்கிறதுனால என்ன தப்பு? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முகமது அத்தாவுல்லா நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்றத்தை பார்த்தா வந்து எல்லாரும் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் லைவா பார்க்கறதுனால திமுகவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இதில் முக்கியமாக நேற்று சட்டசபையில் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கறதா சொன்னாங்க இல்லையா? அதில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு இனோவா கொடுத்தா கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. இன்னொரு எம்எல்ஏ நான் நடந்து தான் வரேன், என்கிட்ட வந்து கார் இல்லை, ஒருத்தர் செருப்பு இல்லைன்னாரு. இப்போ வந்து நான் நடந்து தான் வரேன், ட்ரெயினில் தான் வரேன், ஆட்டோவில் வரேன், ஐடி கார்டு காட்டினா கூட என்னை எம்எல்ஏ நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள் விட்டாங்க. அப்புறம் ப்ரெஸ்ஸு மீடியாவும் விடலை. என்ன சார், டெஃபெண்டருக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டசபையை, இவங்க கொடுத்த கதைகளை எல்லாம்? பிக் பாஸ் நிகழ்ச்சி போல் இருக்குது. அப்படியா? உண்மையாலுமே நான் வரவேற்கிறேன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாடே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ சீரியல்லாம் வந்து லேடிஸ்லாம் சீரியல் பார்க்குறது விட்டுட்டு சட்டசபையில் நடக்கிறது தான் பார்க்குறாங்க. முன்னேற்றம் தான் நான் வரவேற்கிறேன். ஏன் ஒன்றுன்னா வந்து அதாவது சினிமாவில் வந்து எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும், எந்த டைலாக் எப்படி பேசணும்னு வந்து சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி தான் சட்டசபையும் போகுது. இதை நான் சொல்ல, மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அமைச்சர் இது வந்து எப்படின்னா வந்து அங்கே வந்து அவங்களுடைய பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி தெரியுது. ஏன்னா ஒரு துறைக்கிட்ட கேட்டால் இன்னொரு துறைக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த லைனப் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களாம் இங்கே மக்கள் சொல்லுவாங்க, சிலர்லாம் அவர் ஓட்டு போட்டவங்களாம் அவங்க புதுசுங்க, அதனால் வந்து அப்படி தான் அங்கே இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. நல்ல விஷயம். நீங்கள் என்ன கேட்டீங்க, கார் விஷயம் சொன்னீங்கல்ல. நான் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க சாதாரண மக்கள் புரியுறதுக்காக வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏழைகளின் முதலமைச்சர் சொல்லி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. கேரவன்லேயே வந்து என்னென்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சிம்பிளாக வந்து இருக்கிறவர் தான் அவருடைய முதலமைச்சர் சொல்கிறாரு. நான் அதனால் நான் வந்து விஜய்க்கு எதிரானவங்க கிடையாது மேடம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன போடுறாங்கன்னா வந்து நான் விஜய்க்கு எதிரானவங்க. விஜய்க்கு எதிரானவர்லாம் கிடையாது. ஆனால் வந்து அதே நேரத்தில் மக்கள் சிந்திக்கணும். இப்போ நீங்கள் ஏன் வந்து ஏழையின் முதல்வர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ மேடம்? 11 லட்சம் 13 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சட்டசபையில் வந்து இப்போ 10 + வந்து 3 ஏதோ கணக்கு காட்டினாங்க. 13 லட்சம் கோடி சாதாரண மக்களுக்கு புரியல, எனக்கும் புரியல. அதுக்கு 78,000 கோடி வந்து வட்டி மட்டும் கட்டுறதா சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் 20,000 கோடி கடன் வாங்கினதா சொல்கிறாங்க. அந்த 20,000 கோடியில் அதை வந்து முதலமைச்சர் வந்து 14,000 கோடி வட்டியை தான் கட்டினாருன்னு சொல்கிறாரு. நான் தயவுசெய்து இந்த காருக்கு முன்னாடி இதை வந்து நான் மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க. என்னை கேட்டால் வந்து இந்த மாற்றம் நல்ல விஷயம்தான். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கெல்லாம் வந்து என்ன ஒன்றா வந்து இது ஒரு சிறுபடி.
நான் 70 வருஷமாக இருக்கிறேன், 60 வருஷமாக இருக்கிறேன், 70 வருஷமாக இருக்கிறேன், 60 வருஷமாக வந்ததுன்னு மாற தட்டி தட்டி சொல்லிக்கிறவனுக்கு இன்றைக்கி விஜய் வந்து அவங்க எல்லோருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்குறாரு. ஏன்னா இது தேவை இப்போதைக்கு. ஏன்னா இப்போ அவங்கள திருத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா 60 வருஷம்லாம் இனிமேல் வந்து பேசவே மாட்டானுங்க. அதனால் அதுவும் வந்து நான் வந்து வரவேற்பு கொடுக்குறேன். ஏன் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன்னா, தமிழக வரலாறுலேயே வந்து போனால் 60-70 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்தவங்கள காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா மேடம் வரைக்கும் வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து செக்ரட்டேரியட்டை மாற்றணுன்னு தான் பேசிக்கிறாங்க தவிர அவங்க அறைகளை வந்து என்னென்ன புதுப்பிக்கணும்னு வந்து அவங்க நினச்சதே கிடையாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து கடன் 13 லட்சம் கோடி, 78,000 கோடி வந்து நீ வட்டி கட்டுற இடத்துல இன்றைக்கி வந்து என்னென்னா சென்ட் ஜார்ஜ்க்கு அந்த இதுலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, நாமக்கல் மாளிகைக்கு மாற்றுறாங்க. இது பில்டிங் கட்டுறதெல்லாம் கிடையாது மேடம். நிறைய பேருக்கு தெரில. 5 கோடி ரூபா வந்து செலவு பண்ணிடுறாங்க இன்டீரியர் ஒர்க்குக்கு. நான் தயவு செய்து இந்த ஜென்சி மாடல்கள்லாம் வந்து கிட்ஸுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் வந்து கெஜ்ரிவால் பண்ணார் டெல்லியில். இன்னைக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து ஆடம்பரமாக வந்து அவருடைய ஆஃபீஸை வந்து பண்ணார். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா சிம்பிளாக தெரியும். ஆனால் கடைசியில் அவர் எங்கே போனார்னா அவர் ஜெயிலில் தான் போய் உட்காந்தார். விஜய் ஜெயிலுக்கு தான் போவார்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் சொல்ல மேடம், ஏன் மேடம் கமெண்ட்டில் போட்டு என்னை கிழிக்கிறதுக்கா? நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண மக்கள் புரிகிறதுக்காக வந்து சொல்கிறேன். இன்றைக்கி 5 கோடி ரூபா ஒரு இன்டீரியர் வந்து செலவு பண்ணி நீங்கள் அவ்வளோ பெரிய இடம் வந்து தேவையா? நீங்கள் தான் கேரவன்லேயே வந்து ஒரு ஓர இடம் கட்சா கூட வந்து நான் சொல்லலை, அதை வச்சு நான் சொன்னார். இல்லை அவர் கடலை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மைண்டு ப்ளசண்ட்டாக வந்து மக்களை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சொகுசான வாழ்க்கை வாழ்கிறோன்னு எடுத்துக்கலாமா? கடலை பார்க்கறதுல என்ன சார் சொகுசு இருக்கு? சாதாரணமா நீங்க நல்லா பேனா செல வைக்கிறதுக்கு நீங்க கடல்ல வந்து நீங்க இடம் கேட்டீங்கல்ல, அப்ப கலைஞர் பேனா கூட சொகுசு இல்ல மேடம். இப்போ உங்களுக்கு அந்த ஆசை இருக்குதா? கடலை பார்த்து தான் வீடு இருக்குன்னு ஏதாவது ஆசை இருக்குதா? அவர் தான் ஆல்ரெடி ஈசிஆர்ல இருக்குது. வாடகை வீடு கிடைக்கிறதே பெருசா இருக்கு சார். ஈசிஆர்ல ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கும்போது உங்க அலுவலகமும் வந்து கடலை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களா இல்ல ஜோசியம் சொல்லி மாத்தினாங்களான்னு வந்து எனக்கு தெரியாது. ஜோசியரே அங்க இல்ல சார், பாவம். அப்படியா மேடம்? தெரியல மேடம். ஏன் ஒன்றா வந்து ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர் நெத்தியில் என்ன வச்சுன்னு வந்தார். அவரை வந்து அந்த ஜோசியர் சொல்லி என்னென்னலாம் பண்ணார். ஏன் அந்த ஜோசியருக்கே வந்து இன்றைக்கி அவருடைய அமைச்சரவையில் கொடுத்தோன்னே எதிர்ப்பு வந்ததால் தான் பின்வாங்கினார். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கல்ல? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து 100 நாள் சாதனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 100 நாள் சாதனையை வந்து நீங்கள் வந்து பார்க்க போனால் ஜோசப் விஜய் இப்போ இந்த செலவுலாம் பண்ணாங்கல்ல, உங்கள் மீடியாக்காரங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அவர் கேமராவை திருப்பி இது உங்கள் சொந்த செலவா அரசு செலவா பணமானு வந்து இல்லை மக்கள் வரி பணமா இந்த 5 கோடி உங்களுக்கு கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? இதை வச்சு ஒரு டிபேட் நடத்துறதுக்கு யாருக்காவது இந்த தைரியம் தான். நான் ஓப்பன் 5 வருஷம் கழிச்சு அவர் போயிடுவார். அவர் ஏன் சார் சொந்த பணத்துல செலவு பண்ணோம்? நான் வந்து உங்கள் மீடியா சேனலுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். எதனால் நான் வந்து அதையும் சொல்கிறேன். இந்த வந்து நான் காருக்கு மறுபடியும் வரேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. எதனால் ஒன்றா இப்போ விஜய் சொன்னதை நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது வந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, மக்களின் வரி பணத்திலிருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டால் விடவும் மாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விட மாட்டேன். இப்போது இந்த 5 கோடி ரூபா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்களே, யார் வரி பணம்? அப்போது இது பஞ்ச் டைலாக்குன்னு எடுத்துக்கலாமா? தயவுசெய்து நான் புரிதலுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு வந்து அவர் ஆஃபீஸ் எப்படி வேணால் வச்சுக்கிட்டேன் மேடம். அவங்க வீடு ஈஸியாக இருக்கும் கூட வச்சுன்னு போட்டேன். எனக்கு பற்றி கவலை கிடையாது. இவர் சொன்னார்ல வரி பணம்னு, அப்போ இது மக்கள் வரி பணத்தில் நான் எதனால் ஒன்று கேட்குறேன்னா, அந்த ஆஃபீஸர் வந்து ரினிவேட் பண்ணுறதுக்கு டெண்டர் கோரலை. ஆனால் போன மாதத்துலேருந்து அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சட்டசபையில் வந்து நேர்மையாக பேசுகிறார். ஏன்னா காந்திக்கு அர்த்த பேர் வந்து ஆதவர்ஜுனா தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இல்லை வந்து அதெல்லாம் இல்லைன்றாங்க. அப்புறம் டெண்டர் வந்து அவசர அவசரமாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து ப்ரைஸ் இன்னும் கோட் பண்ணவே இல்லையே. அங்கே வேலை நடக்குது மேடம். ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய லாட்ரி காசுலேருந்து எடுத்து கட்டினுக்கிறாரா? இல்லை, இந்து நியூஸில் வந்துருச்சு. இல்லை மேடம், நான் கேட்குறது ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விஷயம் லீக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் தான் கேட்குறேன், இப்போ பிடபிள்யூடி அது பண்ணுதா இல்லை தனியார்கிட்ட கொடுத்தீங்களா இல்லை ஆதவர்ஜுனா சொந்த காசில் கட்டுறாரா இல்லை விஜயோட சொந்த பணமா இல்லை மக்கள் வரி பணமா? நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 5 இந்த ஒரு டெண்டரில் வந்து ஆதவர்ஜுனா பிடபிள்யூடி மினிஸ்டர். ஆனால் வந்து அவர் வந்து போனால் விளையாட்டுத்துறையை பற்றி தான் பேசின்னு பார்த்தா பிடபிள்யூடி பற்றி இது வரைக்கும் ஒரு வாய் திறக்கலை. அப்போ இந்த டெண்டரை கொடுத்த ஆதவர்ஜுனா எவ்வளோ கமிஷன் வாங்கினாரு? இது மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு பரபரப்பாக உங்களை மாதிரி சேனல் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இல்லை சார். நீங்கள் அவர் கமிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவர் மார்ட்டினோட மருமகன் சார். மார்ட்டின் யார் மேடம்? ஊர் மக்கள் எல்லாம் வந்து அதான் மேடம் லாட்டரியை வைத்து மக்கள் எல்லாம் நடுத்தருக்கு நிற்கிறது தானே, வைத்தச்சில கொட்டிக்கிறது தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு பேன் பண்ணாங்க லாட்டரி டிக்கெட்டை? பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துடுச்சின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மருமகனை கூப்பிட்டு வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்கிறீங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு விஜய் வந்து இந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் பண்ணது எல்லாமே வந்து யாருடைய செலவு? விஜய் சொல்லுவாரா, இல்லை நீங்கள் தான் சொல்லுவீங்களா, இல்லை உங்கள் மீடியாக்கள் கேட்பாங்களா? நான் ஏன் வைத்தியச்சல்னு சொன்னேன்னா மேடம், உங்கள் வீட்டு ஈபி பில் எவ்வளோ வந்தது இந்த 100 நாள் சாதனையில்? மறைக்காம சொல்லுங்க. நான் இங்கே இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஐயோ இந்த தடவை ஓட்டு போட்டால் விஜய்க்கு தான் போடணும், குழந்தைங்களாம் சத்தியம் வாங்கிட்டு நான் விஜய் மாமாவுக்கு தான் போடணும் எல்லாரும் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து அந்த இடத்துல போனால் உங்கள் ஈபி பில்லு சாதாரணமாக வந்து ஏசியே இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வந்து 2000 ரூபா வர இடத்துல வந்து நீங்கள் வந்து 5000 ரூபா கட்டியிருக்கிறாங்க மேடம். எங்கள் வீட்டுக்கு 16000 13000 வர வேண்டிய இடத்துல 20000 வந்துருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு அதுலேயே வந்து ஒரு 15000 கோடி மிச்சப்படுத்திட்டேன், 15000 கோடி லாபம் அடைஞ்சிருக்கிறோன்னு சொல்கிறீங்க இல்லையா? எங்களுடைய வைத்தியச்சல். இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு கொள்ளை பண்ணியிருக்கிறீங்க? வந்து ஆட்சிக்கு வந்து 100 நாளில் ஒரு ஈபியில் 6000 கேட்க போனால் பதில் இல்லை மேடம். கேட்டால் வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மின் அழுத்தம் அதிகமாகிடுச்சு, குறைஞ்சிச்சு, நிறைய பேர் வீட்டில் டிவிலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஆனால் அதெல்லாம் வரலையே. உங்கள் மாதிரி மீடியாக்கள் பேச மாட்டேன்றீங்களே. இன்றைக்கி வந்து பேப்பரில் வரமாட்டேங்குது. எல்லாத்துக்கும் பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலில் வந்து கவர்மெண்ட். அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? கேட்குறவனை கைது பண்ணுறீங்களே. இந்த 15000 கோடி வந்து இவங்க எதையும் சாதிக்கல மேடம். ஏன்னா அவங்க பொருளாதார நிபுணர் தான் சொல்லிக்கிறாங்க, 50 வருஷம் ஆனாலும் கடன் வந்து தீர்க்க முடியாது சொன்னாரா இல்லையா? நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன ஒன்றா, ஒருத்தருக்கு ஆட்சியில் வரத்துக்கு வருவேன்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை. வராத பட்சத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தேர்தல் வாக்குறுதியில் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து 3 வருஷம் கடன் இருக்குன்னு தெரியாமையா சார் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க? அதை தான் வந்து சொல்ல வரேன் மேடம். கடன் வந்து இவ்வளோ கடன் 13 லட்சம் இருந்துட்டு இன்னைக்கு வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு நீ வெள்ள அறிக்கையை கொடுக்குறது எந்த விதத்தில் எவனை முட்டாளாக்குறேன்? நான் சிம்பிளாக கேட்குறேன். உனக்கு சின்ன குழந்தை கூட தமிழ்நாட்டு கடன் வந்து 10 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்லும் போது தேர்தல் வாக்குறுதியில் நீ அள்ளி வீசிட்டு இன்னைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து நீ வெள்ளை அறிக்கை கொடுக்குறது யாரை திசை திருத்து? இப்போ எனக்கு வந்து தெரியல மேடம். இப்போ நீங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து பார்க்க போனால் சொத்து வரி ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்க மேடம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் கூட 5% 8% தான் ஏற்றுறாங்க. இவருடைய ஆட்சியில் வந்து 25-30% ஏற்றிட்டாங்க. இவரை மேயரை கேட்டால் எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி பண்ணோன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சொத்து வரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய குழந்தைங்க சொல்லி நீங்கள் ஓட்டு போட்டிங்க இல்லையா, இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிற எத்தனை பேருடைய வாடகை ஏற்றப்படும்? நிச்சயமாக இது வந்து முதலமைச்சர் விஜய் வந்து பதில் சொல்லுவாங்க. இன்றைக்கி மாமாவுக்கு ஓட்டு போடு, அண்ணனுக்கு ஓட்டு போடு, அண்ணன் நீங்கள் வாங்கினேன்னு கூப்பிட்டாங்களா, இன்றைக்கி எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அவல நிலை ஆட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்குது. வந்து 100 நாள் தான் ஆகுது. தயவு செய்து ரொம்ப கொண்டாடாதீங்க. நான் என்றைக்கும் சொல்கிறேன், நான் விஜய்க்காக வந்து அதுக்குன்னு நான் விஜய் சாபலாம் விடலை. 100 நாள் தான் ஆயிடுது. 100 நாளில் ஊழலில் ஆட்சி பண்ணிட்டாரு, போதையை ஒழிச்சிட்டாருன்றாரு. இன்றைக்கி என்னடானா வந்து சுதந்திர தின அன்னைக்கு வந்து காவல்துறைக்கு வந்து என்னென்னா வந்து போதையை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறாரு. யாரை மேடம் ஏமாத்துறீங்க? இதுக்கு முன்னாடி அதிமுக செய்யலையா? அவார்டு கொடுக்கலையா? மக்கள் மாற்றத்தை யார்கிட்ட இருந்து இதை பார்த்தாங்க? நீங்கள் வேணும் அழகாக ரொம்ப இல்லை மேடம், நீங்கள் அழகாக வந்து முட்டு கொடுக்குறீங்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க, அவன் தப்பு பண்ணிட்டான், திருத்தத்துக்கு தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க. 100 நாள் தானே இல்லை மேடம். அப்போ நீங்கள் வந்து 100 நாள் தானே ஆகுது. இல்லை மேடம், அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதிரில் பண்ண இதுக்கு முன்னாடி பண்ணவங்கள தான் நீங்கள் குறை சொல்லி இருப்பீங்களா? அங்கே 1000 குற்றம் நடந்தது 3 மாதத்தில், இங்கே வந்து 100 தான் நடந்திருக்குதுன்னு வந்து கணக்காட்டுறதுக்காக நீங்கள் வந்தீங்க மேடம். ஒன்று சொல்லுங்க, நடக்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் வந்துருக்குற. நீங்கள் வந்து மறுபடியும் வந்து தோணுனீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வித்தியாசம். அதிமுக ஆண்டான், திமுக ஆண்டான், அதிமுக அவனை குறை சொன்னா அவன் இவனை குறை சொன்னான். இவ்வளவு கடன் இருக்கு, மக்கள் தலையிலும் இவ்வளவு கடன் இருக்கு. ஆனா 150 கோடி செலவுல கார் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பிரேமலதா கூட கேள்வி எழுப்பியிருந்தாங்க சட்டசபைக்கு வெளியே. இப்போ வரீங்க பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் 100 நாள் தானே ஆச்சுன்னு சொல்றீங்க. இல்ல, நான் இவ்வளவு கடன் இருக்குன்னு இப்ப நீங்க சுட்டி காட்டும்போது இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, 100 நாள் தான் ஆச்சுங்க. அதை தான் நானும் வந்து சொல்ல வரேன் மேடம். ஒரு வருஷம் போட்டுமே, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து சம்பளத்தை சேர்த்து நான் சொல்றேன். இன்னைக்கு பராமரிப்பு காருக்கு வந்து 75,000 ரூபா 25,000 உன் பர்சனல் இதுக்கு வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ நான் அதை தான் வந்து கேட்குறேன். ஒன்றும் இல்லை மேடம், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் மக்களுக்காக சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏ கார் வாங்குறதுக்காக வந்து டீசல் செலவு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கஜானாவில் பணம் இல்லைன்னு சொல்கிறேன். இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் வந்து அத்துமீறி பண்ணின்னு இருக்கிறாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, அந்த பெரியகுளம் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், யாரோ அவன் பேர் என்ன, சபரி ஐயங்கார், விஜயே திரும்பி பார்க்க வச்சிட்டார். எந்த மாதிரியெல்லாம் பேச்சு பாருங்கள், உண்மையிலுமே நல்ல பேச்சாளராக மாறி இருக்கிறாங்க. அது எனக்கு வந்து வரவேற்கத்திருக்குது. நான் ஏன் கேட்குறேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அஃபிடவேட்னு கொடுப்பாங்க தெரியுங்களா, அவங்க சொத்து விவரங்கள்லாம். அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தை ஏமாத்திட்டீங்களா? மக்கள் கேட்குறாங்க.
அங்கே நீ கார் இருக்குது எனக்கு இத்தனை ரொக்கம் இருக்குதுன்னு சொல்லி யாரும் இதுக்கு முன்னாடி வந்து விசிகால சேர்ந்த டொயோட்டோ ஏற்கனவே வச்சிருக்காரா? சார், அதெல்லாம் வந்து ரொம்ப நன்றி மேடம். இப்பதான் வாங்கினாரா? ரொம்ப நன்றி மேடம். பாருங்க, 30 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரா? உங்களை மாதிரி வந்து மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ அதுதான் வந்து கேட்குறேன். இன்னைக்கு வந்து அவர் காலேஜில் காதல் தோல்வி ஏற்பட்டுச்சா, வேலை வாய்ப்பு இல்லையா, கார் இல்லையா, ஆனால் இதெல்லாம் யார் சட்டசபையில கேட்டாங்க? நன்றி மேடம், பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் எங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணீங்களோன்னு வந்து கேட்டேன். அதை தான் சொல்கிறேன். முதலமைச்சர் விஜயை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ பேசிக்கிறாரு. விசிகாவை சேர்ந்தவர் என்னென்னா 40 கிலோமீட்டர் அவர் பரப்பளவு இருக்கா, சுத்தத்துக்கு இல்லை, இதெல்லாம் வந்து கார் இதெல்லாம் கொடுத்தா ஊழல் பண்ணாமல் தடுக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்கல்ல. நான் ஒரே விஷயம் ஹானஸ்டாக சொல்கிறேன். உங்கள் ஊரில் எத்தனை முறை உங்கள் தொகுதிக்குள்ளே எம்எல்ஏ வந்திருப்பாங்க? நான் இங்கே இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறேன். எலெக்ஷன் டைம் வந்தாங்க சார். அப்போ எதுக்கு மேடம் அவங்களுக்குலாம் 75,000 காருக்கு? எதுக்கு மேடம் 25,000 டிரைவருக்கு? எதுக்கு மேடம் ஒரு பர்சனல் பிஏக்கு? நீங்க தொகுதி பக்கமே வராத ராஜ்மோகன் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல சார். இல்ல, எனக்கு சொல்லிக் கொடுங்க மேடம். எப்படி பாத்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? 234 தொகுதிகளுக்கும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த 234 தொகுதியில் இருக்கிறவங்களுக்கும் 234 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். அந்த குடும்பங்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க குடும்பம் வந்து வறுமையில இருக்காது. அவங்களுடைய குடும்பத்தை பேணி காக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை சுதந்திரமாக செய்ய முடியும். எதுக்கும் வந்து தடை இல்லாமல் வந்து மக்கள் கிட்ட திட்டங்கள் போய் சேரும் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சட்டசபையிலேயே சொல்லியிருந்தாரு. யார் மேடம் அடுத்த மாசத்துக்கு வாடகை கட்ட முடியாம தவிச்ச ராஜ்மோகனா? கல்வித்துறை அமைச்சரா சொல்றீங்க? இப்ப வந்து கட்டிடுவாருங்க சார். எப்படி மேடம் சொல்றீங்க? இல்ல, அமைச்சர் வேலை கிடைச்சிச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. அதை பணம் கொடுத்து தான் அவங்க சேவை செய்ய வராங்க தவிர யாரும் வந்து சும்மா பண்ணலை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆட்டோவில் வருவார் அவரை எம்எல்ஏ, ஆனால் வந்து செக்யூரிட்டி வந்து நீ யாருன்னு கேட்பாரா, இவர் உடனே வந்து ஐடி எடுத்து காட்டுவாரா? மக்களே புரிஞ்சுங்க, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நான் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன். 90% இல்லை, 98% எந்த எம்எல்ஏவும் கார் இல்லாமல் இல்லை மேடம். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ மேடம், ஒரு கவுன்சிலர் ஆனாவே உங்கள் வீட்டில் வந்து வெளியில் வந்து அடுத்த நாளே 50 பேர் வெளியே நின்று இருப்பான். அவன் காரை கொடுக்கிட்டா, இதை பண்ணிட்டா, ஸ்பான்சர் அவன், ஏன்னா அவன் ஒன்று கொடுத்தா தான் ஒன்று அடைய முடியும். அப்படி இருக்கும்போது காரே இல்லைன்னு வந்து பொய் மேலே பொய் வந்து பேசுகிறீங்க. இது 5 நாளில் வந்து நீங்கள் உடனே வந்து அது கொடுத்ததுக்கு வந்து நான் வந்து முதலமைச்சரை பாராட்டுறேன். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன். முதலமைச்சரை பார்த்து ஒரு எம்எல்ஏ தொகுதி பணத்தில் ஒரு எம்எல்ஏடைய மக்களுக்கு வந்து தொகுதி பணம்னு ஒதுக்குவாங்க, அந்த பணத்தில் வந்து காரை வாங்கி தராரா? நான் மறுபடியும் கேட்குறேன். இல்லை மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்குறாங்களா? நான் ஏன்னா நீங்களே தான் சொன்னீங்க, இன்றைக்கும் சொல்கிறேன், எத்தனை எம்எல்ஏக்கள் உங்கள் தொகுதிக்குள்ளே வராங்க, எத்தனை முறை வந்திருக்கிறாங்க? சரி, கார் கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை தடவை வராங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பா இதை வந்து நீங்க மறுபடியும் சொல்றீங்க, என்கிட்ட கேட்கக்கூடாது, பொதுமக்கள் கிட்ட வந்து அதை போய் இது பண்ணுங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு அவல நிலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் வந்து துச்சமா நினைக்கிறாங்க. இப்போ நான் வில்லிவாக்க தொகுதி மேடம், இப்போ வில்லிவாக்க தொகுதியில வந்து பார்க்க போனா என்னுடைய ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு வந்து இதே பிரச்சாரத்து பண்ணும்போது என்னன்னா பேசுவோம், ஐயோ மாடுங்களாம் வந்து தெரியுது, ஆனால் இதை கட்டுப்படுத்த முடியல, நான் வந்தால் பண்ணிவிடுவேன். இந்தாண்டா வந்து என்னென்னா நாய்ங்கெல்லாம் தெரியுது, இதை நான் கட்டுப்படுத்த முடியல. இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்குறுதி. ஆனால் 100 நாளில் பார்க்க போனால் ஆதவ் வந்து என்ன ஆகும்னா, நான்லாம் மாடியிலேருந்து இருந்து பார்த்துன்னு வாங்க நீங்களும் வந்து பேசுங்க, நானே பேசுனேன் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் அழைச்சவர் ஆதவ். இன்னைக்கு 100 நாளில் வில்லிவாக்க தொகுதியில் எத்தனை முறை? இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் மேடம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த அவலை நான் எங்கேயும் போல, என் தொகுதிக்கு வரேன். நான் என்ன பண்ணேன், இந்த சுகாதாரத்துறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறேன் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு. அங்கே வந்து போனோன்னா வந்து 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து அங்கே போட்டுக்கிறாங்க. ஆனால் 8 மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 9 ஆயிடுச்சு, ஆனால் டாக்டரே வரல. 9:45 மணிக்கு வந்து அந்த நர்ஸை பிடிச்சிக்கிறேன், நான் டாக்டருக்கு பர்சனல் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அது வீடியோவே எடுத்து போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து போனால் 12 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. எங்க 4 மணிக்கு தானா? இல்லைங்க 12 மணி வரைக்கும் தாங்கன்னா ஒரு அரசாங்க சம்பளம். நான் கேட்குறேன், இன்றைக்கி அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஏன் ஆதவ அர்ஜுனா இந்த வீடியோவை வந்து பார்க்குறதால அவர் தொகுதியில் நடக்கிறதே தெரில. நீங்கள் எல்லாம் வந்து என்ன உங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவர் நல்லா ஆட்சி பண்ணிட்டாரு, ஊழல் ஒழிச்சிட்டாரு, போதையை ஒழிச்சிட்டாரு, 100 நாளில் பண்ண சாதனை இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் பேசலாம், எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்ன சொல்கிறாங்க, மேடம் ஒரு நல்ல முதலமைச்சர் இருந்தால் என்ன பண்ணணும், எத்தனை எம்எல்ஏ கஷ்டத்தில் வந்துருக்குறாங்க, நான் வந்து கொடுக்க வேணான்னு சொல்ல வரல, கஷ்டப்படுற எம்எல்ஏ கூட லிஸ்ட் எடுத்து இந்த 234 எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஏழையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இது மக்களுக்கு தெரியும். புதுசாக உங்களுடைய இதில் வந்து 130 பேர் 150, அதில் எத்தனை பேருக்கு தான் அவங்களுக்கு இதை நான் பண்ணால் அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அழகு. அதை விட்டுட்டு இருக்கிற 234 பாருங்க, என் தலைவன் அவன் கட்சியில் எதிர்கட்சியில் இருக்கிறவனுடைய நல்லவன டே அவனா கொள்ளை அடித்து ஊழல் பண்ணி வந்து எதிரில் உட்காந்து நிற்கிறானுங்க. நான் எல்லோரையும் சொல்லலை,
ஏன்னா அப்புறம் ஏதாவது வழக்கு போட்டுருவாங்கன்னு சொல்றதெல்லாம் புரியுதுங்களா. ஒரு நிர்வாகத்துடைய என்னன்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் மேடம் கொடுக்கணும் தவிர அதுதான் பண்ண தவிர நீங்க வந்து கவர்மெண்ட் பணம் மக்கள் வரி பணத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்குறது எந்த விதத்துல நியாயம்? இனி ஒருத்தரையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு, அந்த காலத்தில் வந்து காமராஜர் கட்டின பாலமெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 3 மாதத்தில் திருவண்ணாமலையில் அகரம் பள்ளிப்பட்டில் கட்டின அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதற்கான வெள்ளை அறிக்கையை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கோம், கூடிய விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இதில் ஏவா வேலு தான் அந்த பாலத்துக்கு வந்து சொந்தக்காரரு. 16 கோடி ரூபா அப்படிங்கிறது, அதுக்கு வெள்ளை அறிக்கை அப்படிங்கும்போது இன்னும் அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை வெளியாகி என்ன நடக்கும்? நீங்கள் சொல்லும் போது நீங்கள் உண்மையிலுமே எதுக்கு சிரிச்சிங்கன்னு எனக்கு தெரில. நக்கலாக சிரிச்சிங்களா இல்லை அவல நிலை நினைச்சு சிரிச்சிங்களான்னு எனக்கு தெரில. ஏன் நான் சொல்கிறேன்னா, இல்லை சார், அவர் பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு நம்ம மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க. வந்து செல்லூர் ராஜா அவர்கள் வந்து போய் தர்மாக்கோல் போட்டார்ல, அபாண்டமாக வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பழி சுமத்துறது. நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் யாரையும் பழியெல்லாம் வாங்க மாட்டோம், அது ஒரு நான் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு வந்து பழி வாங்கும் நடவடிக்கை இல்லை சார் மேடம். இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி எப்படி மேடம் என்ன மேடம் நீங்க சொல்றீங்க? பெரிய பாலம் வந்து 16 கோடி ரூபாயில கட்டினது எப்படி சார்? ஒரு நேர்மையான ஒரு எம்எல்ஏ மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். இருந்தாலும் வந்து மக்களுக்கு வந்து சொல்ல வரணும். ஏவா வேலு நேர்மையான எம்எல்ஏவா? அதான் தானே மேடம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துருக்காங்க. அறப்போர் இயக்கம் இல்ல மேடம், திருவண்ணாமலை எம்எல்ஏ யாரு? திருவண்ணாமலை எம்எல்ஏ யாரு? ஏவா வேலு. மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. நான் அந்த மக்களை பார்த்து கேட்குறேன். ஏன்னா அவர் வந்து நேர்மையானவன். இன்னைக்கு உண்மையாலுமே படம் ஊரை அடித்து கொள்ள என்ன சொல்கிறாங்க, உலையில் போட்ட கதையாக திருவண்ணாமலை மாவட்டம் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டாமானூர் கிராமங்கள் இணைக்கத்துக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அந்த உயர்மட்ட பாலம் எதுக்கு போட்டாங்கன்னா இணைப்புக்காக கிட்டத்தட்ட 16 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 2, 2024 அந்த பாலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, திறந்து வைக்கிறாரு. டிசம்பர் 3, 2024 வந்து பாலம் வந்து போயிடுது. நல்லா ஒன்று சொல்லுவோம், அவர் கையில் ஒன்றும் கிடையாது. மழை வந்து என்ன ஒன்றா இருந்தால் பெரு வெள்ளத்தில் சிக்கி, அப்போ ஏன்னா அந்த நேரத்தில் வந்தோம்னா அந்த பென்சில் புயல் வந்ததுன்னு சொன்னாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா அந்த பாலம் போயிடுச்சு. பல புயல்களை பார்த்துச்சு சார் காமராஜர். மேடம் 54,417 கன அடி தண்ணீர் வந்து தாங்குற அளவுக்கு தான் அவர் பண்ணார் மேடம். ஆனால் 2 லட்சம் கன அடி தண்ணீர் வரும்போது என்ன மேடம் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அவர் வீட்டை கூட அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுப்பார். ஆனால் அந்த பாலத்துக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அந்த நிதியில் அவ்வளோதான் கட்ட முடிஞ்சுது. ஏன்னா இங்கே கொடுக்குற நிதி 16 கோடி ரூபா அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் வெறும் வந்து என்னென்னா வந்து 4 கோடி ரூபா 3 கோடி ரூபா ஒரு பாலம் கட்டினா அவ்வளோதான் மேடம் தாங்கும். அவர் அதை தான் சொல்லுறேன். இன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து அவருடைய திமுககாரங்க 4 கோடி ரூபாய் வீடே கட்டுறது இல்லை சார். மேடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஆர்எஸ் பாரதி சொன்னார் இல்லையா சைதாப்பேட்டில், மா சுப்பிரமணியனுக்கு ஓட்டு போடாதவங்களுக்குலாம் நல்ல சாவே வராதுன்னு சொல்லி. நல்ல மனிதர். ஏன்னா அதில் இவருக்கு பொருந்தும். உண்மையிலுமே சொல்கிறேன், மக்கள் பொருந்துங்கிறீங்களா மேடம்? மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சவங்க எல்லாருக்குமே பொருந்தும் மேடம். இது வந்து அதை தெரிஞ்சுட்டு உண்மையிலுமே சொல்கிறேன், ஆர்எஸ் பாரதியெல்லாம் வந்து அவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஞானி மேடம். புரியுதுங்களா? யாருடைய வைத்தியத்தில் இவங்களாம் நல்ல சாவு வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி எத்தனை மக்கள் வந்து வரி பணத்தில் எப்படியெல்லாம் வீணடிக்கிறானுங்க. ஒரு பாலத்தை கட்டுறேன்னு சொல்லுவானுங்க, ஆனால் அந்த இடிப்பானுங்க. ஒரு இது எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா அவங்க வந்து என்னென்னா மக்கள் வரி பணத்தை வந்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுங்களாம் உதிர்ந்து இதுக்கு தான் சார் வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு சூப்பரான பவர் சென்டரை உருவாக்க இருக்கிறாரு. நடிகை த்ரிஷா அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அப்படியா மேடம்? தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா மேடம்? தெரியலையா மேடம்? இல்லை சார், எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓ, த்ரிஷாவை போட்டால் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பவர் சென்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பவர் சென்டரே விஜய் தானே மேடம். அவர் யாரோன்னா நினச்சி போடலாம். த்ரிஷாவை போடலாம், கீர்த்தி சுரேஷை போடலாம், சிம்ரனை போடலாம், அவர் கூட நடித்தவங்க எல்லாரையும் போடலாமே. அவர் யார் கேட்க போகிறாங்க? ஏன்னா அவர் தான் வந்து மக்கள் நல்லெண்ணம் ஒன்றுனா வந்து பார்த்து செய்கிறவர் தானே. த்ரிஷாவை கூட்டின்னு போயிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல த்ரிஷாவை காட்டினா பிரச்சனை தீந்துட போகுது. இப்போ கங்கனா வந்து போஸ்டிங்கில் இருக்காங்களா எம்பியா, இப்போ த்ரிஷா இருக்கிறதுனால என்ன தப்பு? நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் விஜய் விமர்சனம் பண்ணல மேடம். மறுபடியும் நீங்கள் வந்து என்னை வாயை கலர்றீங்க. த்ரிஷா மேடம் கூட நான் இது பண்ணல. ஒரு சுதந்திர தினத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து பண்ணீங்க பாருங்கள், ஒரு கேவலமான விஷயம். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு சுதந்திர நாளில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜயும் த்ரிஷாவையும் நான் அவங்க 2 பேரும் நல்லவங்க தான் மேடம், நட்பு. ஆனால் நீங்கள் வந்து காட்டினீங்க பாருங்கள், அவங்க கொண்டையும் மண்டையும் புடவையும் காட்டினது தான் மேடம் ரொம்ப. மேடம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து இந்த மக்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நான் யாரையும் தவறாலாம் சொல்ல. ஒரு பெண், ஒரு தாய்
தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன் சதையை விற்று அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து உங்களை மாதிரி சில மீடியாக்கள் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? வேசி. ஆனால் இதே வந்து நாகரிகமாக ட்ரெஸ்ஸை போட்டு காரில் கீரில் வந்து நீங்கள் வந்து என்னென்னா வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கடை திறப்புக்கு கூப்பிட்றது, மேடையில் கூப்பிட்டு உட்காருது. நான் யாரையும் குறிப்பிடல மேடம், நான் பொதுவாக வந்து சொல்கிறேன். அப்போ இதுக்கு என்ன பேர்? கல்யாணம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து என்ன ஒன்றா வந்து இன்றைக்கி வேணா மத்திய நீங்கள் வந்து ஏன்னா இதுக்கு கோர்ட் ஆர்டரே இருக்குது இது வச்சுக்கலான்னு சொல்கிறதால எனக்கு அதுலேயே அப்ஜெக்ஷன் தான். நான் அதை தான் வந்து கேட்குறேன். அடுத்தவன் புருஷனையும் அடுத்தவன் பொண்டாட்டியும் வந்து இழுத்துக்கிறது பேர் என்ன மேடம்? நான் மக்களை பார்த்து கேட்குறேன். நீங்களாம் எவ்வளோ அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் நான் கேட்குறேன். நீங்க வந்து நீங்க என்னடானா வந்து இல்ல தோழியா இருந்தா கருணாநிதி இருக்கும்போது அவர் எழுதின அந்த வான்கோழி புத்தகத்துல எல்லாம் அதெல்லாம் இருக்கு சார், சரிங்களா? அப்புறம் போலீஸ்காரன் மனைவி இதுல இந்த புத்தகத்துல எல்லாம் இருக்கு சார். நீங்க அதுல வந்து படிச்சு அவங்க மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. ஒருத்தருடைய பர்சனல் லைஃபுக்குள்ள எனக்கு போற இல்ல, அவர் எழுதின புத்தகங்களை வந்து இன்னைக்கு சுட்டி காட்டி கூட பதில் சொல்லலாம். எத்தனை பேர் புத்தகம் படிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இன்னைக்கு உங்களுடைய டிஆர்பிக்காக நீங்க இல்ல மேடம், இன்னைக்கு ஒரு டிஆர்பிக்காக வந்து நீங்க பண்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள். ஆனா நீங்க வந்து இணைச்சி என்ன மாதிரிலாம் கிசெல்லாம் போறீங்க. இன்றைக்கி வந்து அவங்க மனைவியை வந்து பிரிஞ்சு வாழ்ந்ததால் நான் கேட்குறேன், வேறு தொழிலே இல்லையா? நேர்மையான பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க மேடம், ஹானஸ்ட்டாக. ஆனால் அதை தான் சொல்கிறேன், உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு 2 நல்ல நண்பர்களை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எம்பி இல்லை மேடம், அவர் பிரைம் மினிஸ்டர் கூட கொடுக்கட்டும், எனக்கு வந்து அதை பற்றி வந்து வருத்தமே கிடையாது. ஏன்னா தோழி. ஏன்னா அதனால வந்து நான் வந்து அவங்க வந்து பிளேம் பண்ண விரும்பல. ஏன்னா இந்த மீடியாக்கள் மேல தான் சொல்றேன், மக்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்தது விஜய் தான், இவங்க தான் வந்து எம்பி. நான் பிரசிடென்ட்டே வரேன்னு எதிர்பார்த்துனுக்கிறேன். நீங்க என்னன்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டீங்க மேடம். நான் மறுபடியும் ஒன்று சொல்றேன் கேட்டுங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பா. அவ்வளோதான். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல கருணாநிதிக்கு புக்கில் எழுதினாருன்னு சொல்லி, காமராஜர் ஒன்றும் சொன்னார், கூத்தாட்டிக்கிட்ட வந்து நாட்டை கொடுத்தா கூத்தியால் கிட்ட போய் வைப்பானா. இது நான் சொல்ல மேடம், தயவுசெய்து நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட வந்து எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்ல வரேன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாடே வந்து அப்படி தான் இருக்குது. நான் விஜய் நல்ல மனிதர் தான் மேடம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் விஜய்க்கு வந்து என்னென்னா பார்வைக்கு எதுவுமே போகல. இன்றைக்கி இந்தாண்ட புஷி ஆனந்த், ஏன்னா ஆட்சியை பார்க்குறது வந்து பார்க்க போனீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவும், கட்சியை பார்க்குறது புஷி ஆனந்த். இன்றைக்கி புஷி ஆனந்த் சாப்பிடும்போது கூட மினிஸ்டர் தான் மேடம் அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு. என்ன மேடம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் இன்றைக்கும் சொல்கிறேன் மேடம், விஜயால் வந்து என்ன ஒன்றா வந்து விஜயோடைய கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் விஜயோடைய ஆட்சி போகும். எழுதி வச்சிங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த டேட்டில் அதிமுக திமுக விட ஊழலில் வந்து பார்க்க போனால் டிவிகேவை சார்ந்த ஒரு நிர்வாகியும் வந்து பெருசாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதெல்லாம் போனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவன் நல்ல வழியும் காட்ட தெரியும், ஏமாந்தால் எத்தனை போய் பள்ளத்தில் தெரியும். ஏன்னா இவனுங்க புதுசாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி வாங்க ஆரம்பித்துட்டாரு. இதை வைத்து தான் நிறைய பேர் ஆடியோ கூட வந்திருக்குது, இதுக்கு சமரசம் பேசுகிறாங்க. இன்றைக்கி நேற்று புஷி ஆனந்த் சட்டசபையில் ஒரு வார்த்தை சொன்னார் மேடம், நான் மக்களை பார்த்து கேட்குறேன். டிவிக்கில் இருக்கிற ஒரு தொண்டும் கூட எம்எல்ஏ கூட விலை போக மாட்டான்னு சொன்னாங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே விலை போயிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க வந்து போட்டி போடக்கூடாது சொல்லி 1 கோடி 2 கோடி 5 கோடி இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லை. ஆனால் அவங்களாம் வாங்கிட்டு சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் மக்கள் நம்ம நாங்கள் தூங்கி நிற்கிறவனை ஜெயிக்க வச்சிட்டாங்க. பணத்துக்கு பணமும் ஆயிடுச்சு, எம்எல்ஏவும் கிடச்சிச்சு, அமைச்சரும் கிடச்சிச்சு, இன்றைக்கி முதலமைச்சர் புண்ணியத்தில் காரம் கிடச்சிச்சு. இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை என்ன வேணும்? விஜய் நல்லா சந்தோஷமாக அவங்களுடைய ஆளுங்களை வச்சுக்கிறாரு. இன்றைக்கும் சொன்னால் பிளவு ஆரம்பிச்சிச்சு. அவங்க அதிமுக ஊழல் பண்ணவங்களாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. 100 நாளில் அடுத்த 100 நாள் நான் வந்து ஸ்டாலின் மாதிரி 6 மாதம்லாம் சொல்ல விரும்பல, 1 வருஷத்துக்குள்ளே விஜய் எந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறாங்க பாருங்கள் இவங்க கட்சியை சேர்ந்தவர்களே.